Students, last video la நம்ம வந்து directing meaning and characteristics of directing பத்தி வந்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து important directing பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டா வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த டாபிக்னுடைய ப்ரீவியஸ் வீடியோனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது சாப்டர் வந்து தெளிவாக புரியும். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைரக்டிங் அப்படின்றது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக டைரக்ஷன் அப்படின்றது வந்து என்னது, ஒரு பிளானை வந்து ஆக்ஷனாக இனிஷியேட் பண்ணுது. ஓகேவா, பிளான் மட்டும் பண்ணால் பத்தாது, அதை வந்து ஒரு ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அதே போல் ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆகும் பொழுது அது செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ண பிளானிங்கோட அவங்களுடைய ஒர்க்கு, ஓகேவா, இது ரெண்டுமே என்ன ஆகணும், இன்டகிரேட் ஆகணும். ஒன்றுக்குள்ளே வந்து ஒன்று ஒத்துழைச்சி ஒரு காமன் கோலை வந்து அவங்க வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் ப்ரமோட்ஸ் அடாப்டபிலிட்டி அண்ட் மோட்டிவேட் எம்ப்ளாயீஸை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுறது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷனுடைய ஒர்க்காக வந்து இருக்குது, டைரக்டிங்கினுடைய ஒர்க்காக வந்து இருக்குது. இந்த டைரக்டிங் வந்து ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைரக்டிங் கேன் பி அண்டர்ஸ்டுட் பை த ஃபேக்ட் தட் எவ்ரி ஆக்ஷன் இன் த ஆர்கனைசேஷன் இஸ் இனிஷியேட்டட் த்ரூ டைரக்டிங் ஒன்லி. ஸோ ஆர்கனைசேஷனுடைய ஒவ்வொரு ஆக்ஷன் ஆகட்டும், ஒர்க் ஆகட்டும், ஆக்டிவிட்டி ஆகட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து டைரக்டிங் அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸ் மூலிமா தான் வந்து இனிஷியேட் ஆகுது. ஸோ டைரக்டிங் கைட்ஸ் டுவார்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் காமன் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கோல்காகவோ ஒரு ஆப்ஜெக்டிவ்காகவோ தான் வந்து அது ஒர்க் அவுட் பண்ணி டைரக்டிங் வந்து அதை கைட் பண்ணுது. த்ரூ டைரக்டிங் மேனேஜர்ஸ் நாட் ஒன்லி டெல் த பீப்புள் இன் த ஆர்கனைசேஷன் ஆஸ் டு வாட் தே ஷுட் டூ, when they should do and how they should do, but also see that their instructions are implemented in proper perspective. அதாவது டைரக்டிங் மூலமாக வந்து மேனேஜர்ஸ்க்கு வந்து தங்களுடைய சபார்டினேட்ஸ்க்கு வந்து எந்த ஒர்க், வாட் ஷுட் டூ, வாட் தே ஷுட் டூ, எந்த ஒர்க்கை அவங்க வந்து பண்ணணும், when they should do, என்னைக்கு பண்ணணும், அண்ட் how they should do, எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தை மட்டும் மேனேஜர்ஸ் வந்து அவங்களுக்கான சபார்டினேட்ஸ்க்கு சொல்கிறது மட்டும் கிடையாது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனேஜர் சபார்டினேட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து அவங்க ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு அவங்க ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்குறதும் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டிங்கில் தான் வரும். ஓகேவா, எந்த வேலை செய்யணும், எப்போ முடிக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறாங்களா அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டிங்கில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ வெரி ஆஃபன் திஸ் பிகம்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் த எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஸோ அப்போ டைரக்டிங் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, அது வந்து ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நல்ல விதமாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அதனுடைய ஆர்கனைசேஷன் கோலை ரீச் பண்ணுறதுக்கு டைரக்டிங் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டைரக்டிங்கில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைரக்டிங்கை சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நான் கொடுத்த ஹெட்டிங் வந்து இனிஷியேட்ஸ் ஆக்ஷன். ஓகேவா, அந்த பேராகிராஃப்க்கு நம்ம வந்து இது கூட ஒரு சைட் ஹெட்டிங்காக கூட நீங்கள் எழுதிக்கலாம், இனிஷியேட்ஸ் ஆக்ஷன். ஓகே, இப்போ டைரக்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொண்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா, பிளான்ஸ் வந்து ஆக்ஷனாக மாறுது இல்லையா. பிளானிங் பண்ணுறாங்க, என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றது பிளான் பண்ணுறாங்க, அந்த பிளானை வந்து ஆக்ஷனாக மாற்றுறதுக்கு டைரக்டிங் வந்து ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஓகேவா, அதே போல் வந்தீங்கன்னா பை கைடிங் எம்ப்ளாயீஸ் டு பர்ஃபார்ம் தேர் டாஸ்க்ஸ் அண்ட் அச்சீவிங் தி ஆர்கனைசேஷன் கோல்ஸ். ஸோ அது வந்து ஒரு பிளானை வந்து ஆக்ஷனாக இனிஷியேட் பண்ணி அந்த இனிஷியேட் பண்ண அந்த ஆக்ஷனை வந்து யாருக்கு நம்ம கொடுக்குறோம், ஆக்ஷனாக யாருக்கு கொடுக்குறோம், எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குறோம். அவங்கள வந்து சரியான முறையில் கைட் பண்ணி அவங்களுடைய டாஸ்க்கை வந்து சரியான முறையில் பர்ஃபார்ம் பண்ணி ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை ரீச் பண்ண வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டிங் அப்படின்றது.
ஓகேவா? எவ்வளோ பெரிய ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுது பாருங்கள். ஒரு பிளானிங்கை ஆக்ஷனாக மாற்றுது. அது மட்டும் இல்லாமல் டைரக்டிங் வேறு என்ன பர்ஃபார்ம் பண்ணுது? கைடிங் த எம்ப்ளாயீஸை கைட் பண்ணுது. அவங்களுடைய டாஸ்க்கை அவங்க கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண வைக்குது. ஓகேவா? ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து ரீச் பண்ணுது. அப்போது எந்த அளவுக்கு டைரக்டிங் அப்படின்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸாக வந்து இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. அண்ட் ஆல்சோ டைரக்ஷன் வந்து என்ன? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கைடன்ஸ். ஓகேவா? அதை வந்து இனிஷியேட் பண்ணுது. ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கைடன்ஸ் வந்து டைரக்டிங் மூலமாக நம்ம வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயீஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த டைரக்டிங் மூலமாக தான் நடக்குது. ஸோ டைரக்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இனிஷியேட்ஸ் ஆக்ஷன். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ டைரக்டிங் ஹெல்ப்ஸ் டு இனிஷியேட் ஆக்ஷன் பை பீப்புள் இன் த ஆர்கனைசேஷன் டுவார்ட்ஸ் அட்டைன்மெண்ட் ஆஃப் டிசையர்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்டிவை செட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ரீச் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளானை வந்து ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ணுறதுக்கு டைரக்டிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து சூப்பர்வைசர் கைட்ஸ் த சபார்டினேட்ஸ் அண்ட் கிளாரிஃபைஸ் த doubts in the performing a task. It will help the worker to achieve the work targets given to them. ஓகே, இப்போ சூப்பர்வைசர் வந்து சபார்டினேட்ஸ்க்கு வந்து டாஸ்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கிளாரிஃபை பண்ணி ஓகேவா ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ண வைக்கிறது வந்து எதன் மூலமாக ரீச் பண்ண வைக்கிறாங்க? டைரக்டிங் மூலமாக அவங்கள கைட் பண்ணுறது மூலமாக அவங்கள வந்து அந்த கோலை வந்து டார்கெட்டை வந்து ரீச் பண்ண வைக்கிறாங்க. ஸோ டைரக்டிங் இனிஷியேட்ஸ் ஆக்ஷன். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் இன்டகிரேட்ஸ் குரூப் ஆக்டிவிட்டி அப்படின்னு நான் சைட் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். இன்டகிரேட்ஸ் ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கலாம். அதாவது எஃபிஷியண்ட்டாக வந்து அதாவது இப்போ எஃபிஷியண்ட்டாக டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத எப்படி நம்ம என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலினுடைய எஃபர்ட்ஸ் ஓகேவா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயினுடைய எஃபர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? அது வந்து இண்டிவிஜுவல் எம்ப்ளாயினுடைய ஒர்க்காக இருக்கலாம், இல்லை ஒரு டீம் ஒர்க்காக இருக்கலாம். எல்லாருமே என்ன பண்ணணும்? ஒரு கோஆர்டினேட்டடாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சு கோஆர்டினேட்டிவாக அலைண்டாக வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ஓவரால் பர்ஃபார்மன்ஸை வந்து அவங்க கொடுக்கணும். ஓகேவா? அப்போது ஆக்டிவிட்டி ஒவ்வொரு எம்ப்ளாயினுடைய ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? கோஆர்டினேட்டடாக இன்டகிரேட்டடாக வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டீம் ஒர்க்காகவும் ஒரு கோஆப்ரேஷனோடவும் வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவலினுடைய கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயினுடைய கான்ட்ரிபியூஷனை வந்து என்ன ஆகும்? மேக்ஸிமைஸ் பண்ணோம். அதே போல் அவங்களுடைய ஆர்கனைசேஷனோட கோலை வந்து அவங்களால ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்டில் மெயினாக இந்த இன்டகிரேட்ஸ் குரூப் ஆக்டிவிட்டி அப்படின்றது மெயினாக சொல்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயியும் வந்து டீம் ஒர்க்காகவும் கோஆர்டினேட்டடாகவும் கோஆப்ரேட்டிவாகவும் ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த டைரக்டிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. டைரக்டிங் வந்து என்ன பண்ணும்? அவங்கள வந்து கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. So, directing integrates employees' efforts in the organization in such a way that every individual effort contributes to the organizational performance. Thus, it ensures that the individual work for organization goals. So, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய ஒர்க்கும் வந்து ஆர்கனைசேஷன் கோலை ரீச் பண்ணுறதா தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அவங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கான பர்ஃபார்மன்ஸை அவங்க வந்து கரெக்டாக பண்ணி அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயியாவோ இல்லை வந்து ஒரு குரூப்பாகவோ வந்து அவங்க டீம் ஒர்க்காகவோ அவங்க வந்து என்ன பண்ணணும்? அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். A manager with good leadership abilities will be in a position to convince the employees working under him that individual efforts and team effort will lead to achievement of organizational goals. அதாவது ஒரு மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லீடர்ஷிப் எபிலிட்டிஸோட இருக்கிறாரு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் கொடுக்கக்கூடிய ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா டீம் எஃபர்ட் அதாவது இண்டிவிஜுவல் எஃபர்ட்டாக இருந்தாலும் சரி டீம் எஃபர்ட்டாக இருந்தாலும் சரி ஓகேவா எம்ப்ளாயீஸை வந்து சரியான முறையில் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களுடைய டாஸ்க் என்ன அது வந்து எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேனேஜருடைய ஒரு குட் லீடர்ஷிப் எபிலிட்டிஸை வந்து வெளிப்படுத்துகிறதா இருக்கும்.
ஓகேவா? இப்போ நான் ஒருத்தருக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய வார்த்தையை மதித்து அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அந்த அளவுக்கு அவங்களோட நான் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்களோட இருக்கணும். அதே போல் தான் மேனேஜர் வந்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ்க்கு ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு ஒர்க்கு கொடுக்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட அந்த நல்ல லீடர்ஷிப் இருக்கக்கூடிய அந்த எபிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். அது இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீம் எஃபர்ட்டாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாயீஸை வந்து சரியான முறையில் கன்வின்ஸ் பண்ணி அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவங்க எடுத்து சொல்லி அந்த ஒர்க்கை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஆர்கனைசேஷன் கோலை வந்து ரீச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து என்ன தேவைப்படுது? இன்டெக்ரிட்டி. ஒரு மேனேஜருக்கு, ஒரு சுப்பீரியருக்கும் ஒரு சபார்டினேட்க்கும் ஒரு நல்ல ஒரு இன்டெக்ரிட்டி இருக்கணும். அதே போல் எம்ப்ளாயீஸ்க்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒர்க் பண்ணுற அந்த எம்ப்ளாயீஸ்கிடையேயும் வந்து ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டிங், அதாவது டைரக்டிங் வந்து ஃபெசிலிட்டேட்டிங் சேஞ்சஸ் அப்படின்னு ஹெட்டிங் கொடுக்கலாம். இதுக்கு என்ன இது வந்து மோட்டிவேட்டிங். ஓகேவா? இதுக்கு வந்து மோட்டிவேட்ஸ் எம்ப்ளாயீஸ் அப்படின்ற சைட் ஹெட்டிங் வந்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ டைரக்டிங் கைட்ஸ் எம்ப்ளாயீஸ் டு fully realize their potential and capabilities by motivating and providing effective leadership. A good leader can always identify the potential of his employees and motivate them to extract work up to their full potential. அதாவது டைரக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸை வந்து கைட் பண்ணி அவங்களுடைய ஒர்க்கை வந்து பண்ண வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லி ரியலைஸ் தேர் பொட்டன்ஷியல் அண்ட் கேப்பபிலிட்டிஸ். ஒவ்வொரு எம்ப்ளாயினுடைய பொட்டன்ஷியல் என்ன, அவங்களுடைய திறமை என்ன அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ண வச்சு அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, உங்களால் முடியும் அப்படின்ட்டு அவங்கள நம்ம என்ன பண்ணணும்? மோட்டிவேட் பண்ணுறது. இது எப்படி முடியும்னா நல்ல ஒரு லீடர்ஷிப்பால், எஃபெக்டிவான ஒரு லீடர்ஷிப்பால் மட்டும்தான் எம்ப்ளாயீஸை இப்படி மோட்டிவேட் பண்ணி உங்களால் செய்ய முடியும், உங்களால் இந்த டாஸ்க்கை வந்து உங்களால் சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு லீடர்ஷிப், எஃபெக்டிவான ஒரு லீடர்ஷிப் இருக்கும் பொழுது எம்ப்ளாயீஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஒர்க்கை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு நல்ல லீடர் அப்படின்னா எப்போவுமே எம்ப்ளாயீஸினுடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களுடைய மொத்த திறமைகளையும் வந்து என்ன பண்ணுது? ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அவங்கக்கிட்டேருந்து வேலையை வாங்கி எப்படி நல்ல முறையில் அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களுடைய கெப்பாசிட்டியை வந்து ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணி ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து ரீச் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல மோட்டிவேட்ஸ் எம்ப்ளாயீஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயீஸ்னுடைய தேவைகள் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு நல்ல லீடர்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், அவங்களுக்கான அந்த சரியான கைடன்ஸ் கொடுக்கணும், எம்ப்ளாயீஸ்க்கு சரியான ரெக்கக்னிஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான திறமைகள் இருக்குது அப்படின்றத கொடுக்கணும். அதே போல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எம்ப்ளாயீஸினுடைய ஒர்க் கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, பொட்டன்ஷியல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி அவங்களுடைய ஒர்க் வந்து நல்ல குவாலிட்டியான ஒர்க்கை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்? அது ப்ரொடக்டிவிட்டியாக கன்வெர்ட் ஆகும். அதாவது ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொடக்டிவிட்டியை வந்து அது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ டைரக்டிங்கில் வந்து ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா டைரக்டிங் மூலமாக எம்ப்ளாயீஸை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து தான் ஃபெசிலிட்டேட்டிங் சேஞ்சஸ் அப்படின்ற ஹெட்டிங் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஃபெசிலிட்டேட்டிங் சேஞ்சஸ் அப்படின்னா இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்து என்ன ஆகுது? இம்ப்ரூவ் ஆகுது இல்லையா? நிறைய டெக்னாலஜிஸ் வந்து டே பை டே வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அந்த சேஞ்சஸை வந்து அவங்க ஈஸியாக அடாப்ட் பண்ணணும் இல்லையா? ஆல்ரெடி ஒரு என்விரான்மெண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு டெக்னாலஜியில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாயீஸை நம்ம அந்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜிக்கு நம்ம அவங்கள வந்து கொண்டு போகணும். ஆனால் அவ்வளோ ஈஸியாக வந்து எம்ப்ளாயீஸ் வந்து அந்த புது டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆவாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்படிப்பட்ட அந்த டெக்னாலஜியை, அதாவது இந்த மாதிரியான சேஞ்சஸை வந்து ஒர்க்கில் அவங்க கொண்டு வரும்பொழுது
பட் டைரக்டிங் அப்படின்றது மூலியமாக வந்து அவங்க என்ன பண்ணணும், எம்ப்ளாயீஸை வந்து மோட்டிவேட் பண்ணணும். அவங்களோட நல்ல விதமாக கம்யூனிகேட் பண்ணி புரிய வச்சு அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிய வச்சு அவங்களுக்கான ரோல்ஸை புரிய வச்சு என்ன பண்ணணும், அவங்ககிட்ட இருந்து ஒர்க்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். டைரக்டிங் ஃபெசிலிட்டேட்ஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நீடட் சேஞ்சஸ் இந்த ஆர்கனைசேஷன். நிறைய சேஞ்சஸ் வருது. இப்போ ஒரு மிஷினில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மிஷின்லேயே வந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா அந்த மிஷின்லேயும் ஒர்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். பழைய மிஷின் தான் சார் எனக்கு கரெக்டாக வந்து எனக்கு ஒர்க் பண்ண முடியுது, புது மிஷினில் என்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. அதுக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணணும், எம்ப்ளாயீஸை வந்து அந்த சேஞ்சஸ்க்கு அவங்கள அடாப்ட் பண்ண வைக்கணும். ஓகே, ஜென்ரலி பீப்புள் ஹாவ் ஏ டெண்டன்சி டு ரெசிஸ்ட் சேஞ்சஸ் இந்த ஆர்கனைசேஷன். எந்த ஒரு இதனால வந்து மாற்றங்கள் வந்து திடீர்னு வருது அப்படின்னா எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த மாற்றத்தை வந்து அவங்கள வந்து டைரக்டிங் மூலமாக ஓகேவா அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி சரியான முறையில் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அவங்களுடைய அந்த லீடர்ஷிப்பை பயன்படுத்தி அவங்களுக்கு புரிய வச்சு அந்த விஷயத்திலிருந்து, அதாவது புது விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்களுக்குள்ள ஒரு கிரியேட் பண்ணணும், டெவலப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த சேஞ்சஸை வந்து அவங்க ஈஸியாக வந்து எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த டைரக்டிங் அப்படின்றது விஷயம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்து இஃப் எ மேனேஜர் வாண்ட்ஸ் டு இன்ட்ரடியூஸ் எ நியூ சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் தேர் மே பி இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் அக்கௌண்டிங் ஸ்டாஃப். ஏதாவது ஒரு அக்கௌண்டிங்கில் வந்து ஒரு புது யுக்தியை வந்து பயன்படுத்தணும், இல்லை புது சாஃப்ட்வேரை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஏன் சார் இதில் ஒர்க் பண்ணுறது நல்லா இருக்கு, நம்ம எதுக்கு புதுசாக வந்து ஒரு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு பழக்கப்பட்டுட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மேனேஜர் வந்து என்ன பண்ணணும், எதுக்காக நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா அப்படின்றத அந்த பர்பஸை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஓகேவா, புரிய வச்சு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அதே போல் அந்த ஒர்க் அவங்க பண்ணும்பொழுது மோட்டிவேட் பண்ணுற விதமாக அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் அது அடாப்ட் ஆகிட்டு போவாங்க. ஸோ இதுக்கு வந்து டைரக்டிங் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. த எம்ப்ளாயி மே அக்செப்ட் த சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேட் வித் மேனேஜர். ஸோ ஆப்வியஸ்லி வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ டைரக்டிங் வந்து இந்த சேஞ்சஸை கொண்டு வரத்துக்கும் டைரக்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் டைரக்டிங் ஹெல்ப்ஸ் டு பிரிங் ஸ்டெபிலிட்டி அண்ட் பேலன்ஸ் இன் த ஆர்கனைசேஷன் சின்ஸ் இட்ஸ் ஃபாஸ்டர்ஸ் கோஆப்ரேஷன் அண்ட் கமிட்மெண்ட் அமங் த பீப்புள் அண்ட் ஹெல்ப்ஸ் டு அச்சீவ் பேலன்ஸ் அமங் வேரியஸ் குரூப்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தி டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ டைரக்டிங், எஃபெக்டிவான டைரக்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக ஒர்க் பண்ணுறதுக்கும் பேலன்ஸ்டாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் டைரக்டிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, அவங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேட்டிவாக ஒரு கமிட்மெண்ட்டோட வந்து மக்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு டைரக்டிங் வந்து பேலன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு டைரக்டிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஹெல்ப்ஸ் டு அச்சீவ் பேலன்ஸ் அமங் வேரியஸ் குரூப்ஸ். அதாவது இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது இவங்க எல்லாரையுமே வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போகணும். ஒருத்தரை உயர்த்தி வச்சு ஒருத்தருக்கு வந்து வேலை அதிகமாக கொடுத்து ஒருத்தர் கம்மியாக கொடுத்து நம்ம வந்து டைரக்ட் பண்ணுறோம், கைட் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த இடத்துல வந்து பிரச்சனைங்க தான் உருவாகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு டைரக்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைரக்டிங். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.